தேவனுடைய ஆலோசனை புத்திமதிகள் அதெல்லாம் உணர்ந்து செஞ்சு பார்க்கணும். அப்போதான் கிடைக்கும், இல்லை கிடைக்காது. நானும் நிறைய காரியம் அப்படி தான் பண்ணுவேன். எதுவாக இருந்தாலும் சரி யோசித்து என்ன பண்ணலாம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். நானே போவேன் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு என்னென்ன வாங்கணும், எனக்கு தேவையானது தேவைன்னா சில வேலையெல்லாம் செய்கிறேன், அதுக்காக தேவையானது வீட்டுக்கு வேண்டியதே நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்போ தெரியும் இது எவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்கா. சிலம்பட சூழ்நிலை சிலம்பது வாங்காது, இது ரொம்ப அநியாயம், தேவையில்லை. நீ நம்ம போனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவேன், வீட்டுக்காக வாங்கிட்டு வரேன். ஆனால் வாங்கிட்டு வருவேன், என்ன பண்ணுறது இல்லை, அந்த காய்கறியை சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்க. வீட்டில் பிரியாணி வாங்கிட்டு வந்துடுவேன். ஒன்றுனா பரவாயில்ல பகிர்ந்துக்கலாம், 3 இருக்கும் 4 இருக்கும். நம்ம இவ்வளோ வாங்கிட்டு வந்துடுவேன். எது வேண்டாலும் அப்படி 1 2 எக்ஸ்ட்ரா இருக்கும். இருக்கிற சிலம்பு இருக்கும், ரெஸ்ட்டு பரவாயில்ல, நல்ல காரியம் தான். நம்மகிட்ட ஓவன் இருக்குது, ஓவனில் என்ன பண்ணிக்கலாம், ஹீட் பண்ணிக்கலாம். அந்த ஓவனை திரும்ப கட்டில் கொடுத்தா இது இன்னும் எந்த ஓவனை கொண்டு வருது, இதெல்லாம் பழைய மாடலுங்க. தூக்கி போட்டு செகண்ட் ஹேண்ட் வேணும்னு சொல்லி என்கிட்ட இருக்கேன் நான். அப்போ ஒரு பையன் திடீர்னு பேசுகிறான், ஒன்றும் இல்லை சார், உள்ளெல்லாம் ரெஸ்ட் ஆகிட்டு இருக்குது, ஓட்டியாக இருக்குது, இப்படி ஹீட்டு தங்கம். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பைப்லாம் வந்து ஓட்டை அடிக்கிறது ஒன்று இருக்குமே, எம்சில் அதை போடுங்க, இல்லை சால்ட்ரிங் பண்ணுங்கன்னா. அப்படி சால்ட்ரிங் பண்ணால் எம்சி பண்ணாங்க, நீங்கள் பண்ணிக்கலாம், ஐடியா நம்மளால முடியாதுட்டான். அந்த 2 வார்த்தையை கேட்டுக்கின்னு எனக்கு விஷயம் தெரியும், சால்ட்ரிங் என்கிட்ட இருக்குது. எம்சியில் வாங்கி என்ன பண்ணணும் எனக்கு பிரிச்சுட்டேன். என் மனைவி பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவங்க ஒன்றும் புரியல, எனக்கும் தெரியாது. எல்லாம் தனித்தனியாக பிரித்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ரெடி பண்ணுற வரைக்கும் என் மனைவி பார்த்தாங்க. மறுநாள் ஆச்சு, அப்படியே வச்சுட்டு அதுக்கு ஒரு நாள் ஆச்சு, என்ன பார்த்து அப்பம்லாம் ஆயிடுது, எப்படியும் 1 வாரம் ஆகிருக்காரு, நேரம் கிடைக்கல. எல்லாம் போட்டுக்கிட்டு லைன் பண்ணி கொடுக்குறேன், ஒன்றுமே ஆகலை. இது எப்படி இருக்குது, இது ஆகலை. அப்படியே கொஞ்ச நேரம் யோசனை பண்ணலாம். அந்த ஒரு எதெல்லாம் சந்தேகம் வருது அதெல்லாம் பண்ணி பார்த்தா ஒரு ஒயர் ஒன்று விட்டுட்டு அறந்து போல, அதில் சொருக வேண்டிட்டு விட்டுட்டு மேபி இதுவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி போட்டுட்டு ஒரு சின்ன டம்ளர் அந்த தண்ணியை வச்சு சூடாயிடுச்சு. செல்லமான்னு கூட என்ன பண்ணாங்க, சுட்டுப்பார் எவனோ சொன்னான்னு சொன்னியப்பா, ரெக்கார்டிங் இருக்குது, அவங்க பேசுறது அதுக்கு வேறு போட்டு வேறு எதெல்லாம் வாங்க, அதெல்லாம் செட் ஆகுதுங்க அப்படின்ட்டாங்க. அவங்ககிட்ட போய் சொல்ல முடியுமா, இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்குது அருமையாக. அதுதான் அந்த ஓவனை பற்றி சொன்னேன். ஆண்டவர் செய்தாருங்க. நான் எல்லாம் தெரியும்னு சொல்லல, கர்த்தர் தெரியும் எனக்கு. அவர் சொன்னால் எல்லாம் ஆகும். அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் ஆம் என்றும் ஆமே என்றும் இருக்கிறது. அதை நினைச்சு செய்வோம், ஆண்டவர் செய்வோம்.